கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். இயேசு ஆண்டவர். நம்புங்க. இயேசுவே நீதான் ஆண்டவர் என்று விசுவாச அறிக்கையிடுங்க. தினமும் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. தினமும் ஒரு சில வசனங்களை வாசிங்க. தினமும் ஆண்டு நன்மைக்காக நன்றி செலுத்துங்க. சரியா? ஆலயத்துக்கு ஒழுங்கா போங்க. கர்த்தரை ஆராதிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. இயேசப்பா நல்லவர். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். சரியா? ஸ்கூலு போகிற பிள்ளைங்களோடு கர்த்தர் வருவார். வேலை போகிறவங்களோடு கர்த்தர் வருவார். வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு லாபத்தை தருவார். பயப்படாதீங்க. நம்புங்க. சரியா? இடைய ஜீவத்துக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆட்டுகிறார். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு காயப்படுத்தி காயம் கட்டுவார். காயப்படுத்தி காயம் கட்டுவார். சரியா? நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் சில காயத்தை நமக்கு கொடுத்து காயத்தை கட்டுறாரு. காயத்தை கொடுத்து காயத்தை கட்டுறாரா. சில இடத்துல அடிக்கிறாரு, ஆற்றுறாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்த சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தடவை சிறு வயதுல சின்ன பையன், அப்போ நாங்க பெரியப்பா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ள அந்த விளையாட்டுல வந்த சில பிரச்சனை, சும்மா மாறி மாறி நாங்க அதை அதிகமா பேசி சின்ன சண்டை வந்து விட்டது. அதனால என்னுடைய தாயார் என்னை பிடித்து எனக்கு, அதாவது இந்த வத்தல் மிளகாய் வைத்து நான் அதிகமா பேசன்னு சொல்லிட்டு என் வாயில வச்சு தேய்ச்சி விட்டான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்றைக்கு என்னுடைய மாமனார், எங்க அம்மாவுடைய தம்பி, அன்றைக்கு அப்போதான் வீட்டுக்கு வந்தாங்க. உடனே அவர் எடுத்து கொஞ்சம் கோகனட் ஆயுது தேங்காய் எடுத்து வாயிலெல்லாம் போட்டு தடவி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா என்னை கடைக்கு கூட்டு போய் சாக்லேட் எல்லாம் போட்டா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாட்களில் புரியுது. அப்புறம் சாயங்காலம் ஆன போது என்னுடைய தாயார், நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் அன்பா தட்டி கொடுத்தாங்க. அதனால உன்னை இப்படி பண்ணியிருக்க. நான் அன்றிலிருந்து சில காரியங்களை நான் சின்ன வயசுலேயே மாற்றிட்டேன். தேவையில்லாம பேசக்கூடாதுங்கிறது. அது இன்னைக்கு எனக்கு மறக்கல. பார்த்தீங்களா? அதுதான் பெற்றோர்ல இப்படி செய்யறாங்கன்னா நிறைய சப்பம் அப்படிதான். சில நேரத்தில் சில வியாதிகள், கஷ்டம், நெருக்கம் நமக்கு வரும். ஆனா அது அவரே ஆற்றுவார். ஏன் நமக்கு வருதுன்னா, சில நேரங்கள்ல நம்ம செய்கிற தவறுகள் காரணமா இருக்கலாம், குற்றங்கள் காரணமாக இருக்கலாம். பாவத்தினாலும் வியாதி வருதுன்னு பைபிள் சொல்லுகிறது. சரியா? பைபிள் இருக்கிற வசனம் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது. அதனால சில வேளையில ஏதாவது காயங்கள் உண்டாயிருந்தா அவரே அதை ஆற்றுவார். அவர் நல்ல சமாரியர். நிச்சயம் ஆற்றுவார். காயத்தை கட்டுவார். பயப்படாதீங்க. ஏசப்பாக்கு உள்ள வந்த பிறகும், சபைக்கு வர ஆரம்பித்த பிறகும், கர்த்தர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகும், எனக்கு இந்த பலகீனம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னு ஏதாவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. உங்க காயத்தை கர்த்தரையே கட்ட போறார். கர்த்தரே ஆற்ற போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீ நல்லவர். நீ பேசின வார்த்தைக்கா நன்றி. யாராவது காயப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்கன்னா அவங்க காயத்தை ஆண்டவரே நீங்க கட்டிருங்க. காயத்தை குணமாக்கிருங்க. உடைய தழும்புகள் உடைய பிள்ளைகளை குணமாக்கட்டும். நீ நல்ல தகப்பன் அல்லவா? தாய் உள்ளம் படைத்த ஆண்டவர் அல்லவா? இப்போது மன இறங்கும். அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்து நாளாய் மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். நல்ல செய்திகளை கேட்கட்டும். நல்ல காரியங்களை இன்றைக்கு பார்க்கட்டும். கொடுக்கல் வாங்கல் அற்புதம் நடக்கட்டும். சில இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் முக்கியமான கையெழுத்துக்களை போடட்டும். நீர் அப்படி செய்கிறீங்க. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாக்குங்க. ஆபத்தானில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிச்சிருங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.